மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள பணியிடங்களை பணியாளர் தேர்வு ஆணையம் மூலம் நிரப்புவது வழக்கம். உள்ள பணியிடங்களை இந்த தேர்வாணையம் தேர்வுகள் மூலம் நிரப்பி வருகிறது. அப்படி தற்போது அஞ்சல், வருவாய், ரயில்வே உள்ளிட்ட 40 துறைகளில் காலியாக உள்ள 14,582 பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வு குறித்து அறிவிப்பு வந்துள்ளது. இன்ன பணியிடம் யார் விண்ணப்பிக்கலாம், என்ன தகுதி வேண்டும், எங்கே விண்ணப்பிப்பது உள்ளிட்ட தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். உதவி பிரிவு அதிகாரி. இந்த பணியில் சேரும் நபர்களுக்கு மாதம் ரூபாய் 35,400 முதல் 1,12,400 ஊதியமாக வழங்கப்பட இருக்கிறது. கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் இருந்து ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் பட்டம் பெற்றிருந்தால் போதும். வயது வரம்பு 18 வயது முதல் 30 வயது வரை. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர். இந்த பணியில் சேரும் நபர்களுக்கு மாதம் ரூபாய் 44,900 முதல் 1,42,400 ஊதியமாக வழங்கப்பட இருக்கிறது. கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்திலிருந்து ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் பட்டம் பெற்றிருந்தால் போதும். வயது வரம்பு 18 முதல் 30 வயது வரை. இன்ஸ்பெக்டர். இந்த பணியில் சேரும் நபர்களுக்கு 44,900 முதல் 1,42,400 ஊதியமாக வழங்கப்பட இருக்கிறது. கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்திலிருந்து ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் பட்டம் பெற்றிருந்தால் போதும். வயது வரம்பு 18 முதல் 30. உதவி அமலாக்க அதிகாரி. இந்த பணியில் சேரும் நபர்களுக்கு மாதம் 44,900 முதல் 1,42,400 ஊதியமாக வழங்கப்பட இருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் இருந்து ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 30 வயது வரை. சப் இன்ஸ்பெக்டர். இந்த பணியில் சேரும் நபர்களுக்கு மாதம் ரூபாய் 25,500 முதல் 1,42,400 ஊதியமாக வழங்கப்பட இருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் இருந்து ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் பட்டம் பெற்றிருந்தால் போதும். வயது வரம்பு 20 முதல் 30 வரை. பிரிவு தலைவர். இந்த பணியில் சேரும் நபர்களுக்கு மாதம் 44,900 முதல் 1,42,400 ஊதியமாக வழங்கப்பட இருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் இருந்து ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் பட்டம் பெற்றிருந்தால் போதும். 18 வயது முதல் 30 வயது வரை உள்ளவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். நிர்வாக உதவியாளர். சம்பளம். இந்த பணியில் சேரும் நபர்களுக்கு மாதம் ரூபாய் 35,400 முதல் 1,12,400 ஊதியமாக வழங்கப்பட உள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் பட்டம் பெற்றிருந்தால் போதும். 18 வயது முதல் 30 வயது வரை உள்ளவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். ஆராய்ச்சி உதவியாளர். இந்த பணியில் சேரும் நபர்களுக்கு மாதம் ரூபாய் 35,400 முதல் 1,12,400 ஊதியமாக வழங்கப்பட இருக்கிறது. கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் இருந்து ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் பட்டம் பெற்றிருந்தால் போதும். 18 வயது முதல் 30 வயது வரை உள்ளவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். பிரிவு கணக்காளர். இந்த பணியில் சேரும் நபர்களுக்கு மாதம் ரூபாய் 35,400 முதல் 1,12,400 ஊதியமாக வழங்கப்பட இருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் இருந்து ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் பட்டம் பெற்றிருந்தால் போதும். 18 வயது முதல் 30 வயது வரை உள்ளவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். சப் இன்ஸ்பெக்டர். ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் அதிகாரி. ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர். புள்ளியியல் ஆய்வாளர். மாதம் ரூபாய் 35,400 முதல் 1,12,400 ஊதியமாக வழங்கப்பட இருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் இருந்து ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் பட்டம் பெற்றிருந்தால் போதும். 18 வயது முதல் 30 வயது வரை உள்ளவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். அலுவலக கண்காணிப்பாளர். இந்த பணியில் சேரும் நபர்களுக்கு மாதம் ரூபாய் 35,400 1,12,400 முதல் ஊதியமாக வழங்கப்பட இருக்கிறது. கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் இருந்து ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் பட்டம் பெற்றிருந்தால் போதும். 18 வயது முதல் 27 வயது வரை உள்ளவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். தணிக்கையாளர். கணக்காளர். அக்கவுண்டன்ட். ஜூனியர் அக்கவுண்டன்ட். இந்த பணியில் சேரும் நபர்களுக்கு மாதம் ரூபாய் 29,200 முதல் 92,300 ஊதியமாக வழங்கப்பட இருக்கிறது. கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் இருந்து ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் பட்டம் பெற்றிருந்தால் போதும். வயது வரம்பு 18 முதல் 27 வயது வரை உள்ளவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். தபால் உதவியாளர். வரிசையாக்க உதவியாளர். சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் யூடிசி. மூத்த நிர்வாக உதவியாளர். வரி உதவியாளர். இந்த பணியில் சேரும் நபர்களுக்கு மாதம் ரூபாய் 25,500 முதல் 81,100 ஊதியமாக வழங்கப்பட இருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் இருந்து ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் பட்டம் பெற்றிருந்தால் போதும். 18 வயது முதல் 27 வயது வரை உள்ளவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். வயது தளர்வு. அரசு விதிகளின்படி வயது வரம்பு தளர்வுகள் பொருந்தும். SC ST பிரிவினருக்கு 5 ஆண்டுகள், OBC பிரிவினர்களுக்கு 3 ஆண்டுகள், PWBD 10 ஆண்டுகள், PWBD SC ST 15 ஆண்டுகள், PWBD OBC 13 ஆண்டுகள். தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் https://
சி.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் முன்னர் இந்த பணியிடங்களுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தெரிந்து கொள்ளலாம். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, இஎஸ்எம் பெண்கள் கட்டணம் கிடையாது. மற்றவர்களுக்கு ரூபாய் 100. தேர்வு முறை கணினி அடிப்படையிலான தேர்வு. ஆவண சரிபார்ப்பு மூலம் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவர். விண்ணப்பிக்க ஆரம்பமான தேதி 9/6/2025. விண்ணப்பம் கடைசி தேதி 4/7/2025.